ஹாய் கைஸ், வெல்கம் டு லக்ஷிதா ஆரி டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரௌச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆரி ஒர்க் கற்றுட்டு இருக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி ப்ரௌச்சர்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா பொக்கே டைப்பில் ப்ரௌச்சர்ஸ் எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? நீடில் பார்த்தீங்கன்னா நம்ம 10 எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிளாத் ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஊசியை கிளாத்துக்கு அடியிலேருந்து குத்தி மேலே எடுத்துக்கிறோம். மேலே எடுத்துகிட்டு நான் அந்த மாதிரி டியூப் பீடு வச்சுருக்கேன். ஸோ டியூப் பீடுக்குள்ள ஊசியை கோர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஊசி நம்பர் 10 எடுத்துங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான எல்லாமே போகும். ஓகேங்களா? எல்லா பீட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகும் உள்ள. இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு எங்கேன்னு கீழே ஊசியை குத்தி கீழே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கிளாத்தில் சேம் அதே தான் மறுபடியும் அது பக்கத்துலேயே ஊசியை குத்தி எடுத்துகிட்டு அடுத்து டியூப் பீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? டியூப் பீட்ஸில் வெரைட்டி நிறையா இருக்குது. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பெரிய டியூப்பாக எடுத்துக்கேன். 1 இன்ச்சு கேப்பில் இருக்க டியூப் எடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக 6 இன்ச்சு 1/2 இன்ச்சு டியூப் வச்சுருப்பீங்க. ஸோ அதுவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் சின்ன டியூப் பீட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டியூப் பீட்ஸ் எடுத்துகிட்டு கோல்டன் கலரு அது ரைட் சைடு ஃபஸ்ட்டு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பொக்கே டைப்புக்காக நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமே இந்த மாதிரி சின்னதாக டியூப் பீட்ஸ் லோட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்டரில் சென்டரில் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சென்டரில் அதே மாதிரி டியூப் பீட்ஸ் எடுத்து லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? அதுக்காகத்தான் ரைட்டு லெஃப்ட்டு ஒர்க் பண்ணி சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி சென்டரில் இருக்க கேப் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒவ்வொரு பீட்ஸ் லோட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு பக்கம் முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், நான் சென்டரில் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து அதுக்கு சென்டரில் நான் அந்த மாதிரி இன்னொரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு கரெக்டான அலைன்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ப்ரௌச்சர்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டில் இருக்க திங்ஸஸ் வச்சு நம்ம ப்ரௌச்சர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆரி ஒர்க் போகிறீங்கன்னா சில மெட்டீரியல்ஸ் நம்ம வச்சுருப்போம் வீட்டில். ஓகேங்களா? அதை வச்சே நம்ம வீட்டிலேருந்து இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேப்பில் சேம் இதே மாதிரி தான் நான் இன்னொரு பீடு லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அகெயின் ப்ரௌச்சர்ஸில் நமக்கு பீடு வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஆரியை பொறுத்த வரைக்கும் ப்ரௌச்சர்ஸோட விற்கிற பீட்ஸ் விலை ரொம்ப ஹையாக தான் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஜமிக்கி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஜமிக்கி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம நார்மலாக ரவுண்ட் ஜமிக்கி தான் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது ஃப்ளவரில் இருக்குது, லீஃபில் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஸ்கொயரில் இருக்குது. ஓகேங்களா? ஜம்கி இருக்குது. இப்போ நான் ஜம்கி லோட் பண்ணிவிட்டு எகைன் அதுக்கு மேலே சின்னதாக ஒயிட் கலர் பால் பீடு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? பால் பீடு கொடுத்துட்டு அந்த பால் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பால் பீடை விட்டுட்டு ஜமிக்கிக்குள்ளே மறுபடியும் ரிட்டன் நீடியில் குத்தி கீழே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ஒர்க் பண்ண பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி ஜமிக்கி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஊசியில் நான் கோர்த்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பால் பீடு இருக்குது ஒயிட் கலர் 3mm பீடு, அந்த பீடு லோட் பண்ணிவிட்டு அந்த பீடை விட்டுட்டு நான் ஜமிக்கிக்குள்ளே ஊசியை குத்துறேன். ஓகேங்களா? கிளாத்தில் குத்தி கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பொக்கே டைப் மாதிரி கிடச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் இந்த ஜமிக்கி இல்லைன்னா வீட்டில் உங்கள்கிட்ட இருக்க ஜமிக்கியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஜமிக்கி பீடை வச்சு நான் தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகேங்களா? ஸோ நீங்களே இதே மாதிரி தையல் போட்டுருங்க. என்னோட ஆரி ப்ரௌச்சர்ஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம். 3D ஒர்க் முதற்கொண்டு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைனாக சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ண நினச்சின்னா மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜமிக்கையும் வச்சு பீட் லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நீங்களே இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன
திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து ப்ரௌச்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். சிம்பிளான மெத்தட்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? நம்மகிட்ட இருக்க வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரௌச்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கார்னரில் கீழே வந்து நான் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி 2 பக்கமும் ரைட் சைடு நீடில் எடுத்து பீடு லோட் பண்ணி லெஃப்ட் சைடு வந்து கிளாத்தில் குத்தி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தைச்சா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதோட கிளாஸ் முடிஞ்சு. வேறு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.